வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 18ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை இரவு 7:34 வரை, அதன் பின் மூலம், திதி தேய்பிறை, ஷஷ்டி மாலை 5:44 வரை, அதன் பின் சப்தமி. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று 7:34 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாளைய விசேஷம். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி, அதனால் கால பைரவர் வழிபாடு உண்டு. நாளைய விசேஷம் தேய்பிறை அஷ்டமி, கால பைரவர் வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று இரவு 7:34 அளவில் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுர் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஒரு வசந்தகாலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்ம குரு பயிற்சி பலன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி, அதற்கான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வருடத்திற்கு பேர் சோபக்கிருது வருடம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆரம்பமாகிறது. இதற்கான ஆண்டு பலனும் நம்ம யூடியூப் சேனலில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சித்திரை மாதத்திற்கான பலாபலனும் வரப்போகுது. அதனால் ஏதேனும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை தரப்படும், ஆன்சர் கொடுக்கப்படும். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய சந்தேகமாக இருந்தால் கூட கேட்கலாம். அல்லது நேரடியாக என்னை சந்தித்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். முழுமையான ஒரு ஆலோசனை பெறணும், ஆன்லைன்லேயே பெறணும் அப்படின்னா அதற்கு கட்டணம் செலுத்தி என்னிடம் ஆலோசனை பெறலாம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸு, பயன்படுத்தி கொள்ளலாம். திருமண பொருத்தம் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம். திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மணி நேரத்தில் நம்ம ரிசல்ட்டு கொடுக்குறோம். பார்த்துட்டு தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜாதகமே இல்லை சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, பிரசன்னம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஜோஷியத்தில். அதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தெய்வ வழிபாடு, கோயில்கள், பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இரவு 7:30 வரைக்கும் இருக்குது. இருந்தபோதும் இன்றைக்கி சண்டே தான், ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏதோ உங்களுக்கு ஒரு பண வரவு இருக்குது, எதிர்பாராத ஒரு பண வரவு இருக்குது, தன லாபங்கள் உண்டு. சார் இன்றைக்கி சண்டே யார் சார் வந்து பணம் கொடுக்க போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு, பண வரவு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 7ஆம் இடத்தில் சந்திரன், 7க்குடைய கிரகம், உங்கள் ராசி அதிபதி, இதெல்லாம் ஒன்றா இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமான சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும்.
தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைக்கி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய சில சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இது ஒரு யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு ஒரு மனச்சலனம் ஏற்படலாம், சில குழப்பங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். இன்றைக்கி தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு பழைய விஷயங்களை நினைத்து சில பேர் கவலைப்படுவாங்க, இல்லைனா யாராவது குழப்பம் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி மனம் குழம்பாமல் இருக்க வேண்டும், தைரியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலை. ஆனால் மனம்தான் குழம்பும். மனம் குழம்புச்சுன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இப்போது விருச்சகத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 3-12 கிரகம் அவர் இப்போது நீச்சமாக இருக்கார். உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நமக்கு நல்ல விஷயம் இல்லை என்றாலும் 3-12 கிரகம் நீச்சமாக இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான தினமே. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். நிறைய என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கும். வெளியே சொந்த பந்தங்களோடு போயிட்டு வருவீங்க, அல்லது உங்களை தேடி சொந்த பந்தங்கள் வருவாங்க. மகிழ்ச்சியாக உறவாடக்கூடிய நாளாக இருக்கும். விருந்து உபச்சரணைகளை கலந்துக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெற்றிக்குரிய நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 7ஆம் இடத்தில் வரும்போது தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வரும்போது, கோச்சார சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பிறவி ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அது ஒரு தோஷம். இப்போது கோச்சாரத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் திருமண விஷயங்கள் இப்போ கை கொடுக்கும். திருமண உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மன வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், நீண்ட நாள் பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களெல்லாம் பார்ப்பீங்க. புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி காதிற்கு எட்டும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். சகோதரர் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். சில பேருக்கு சகோதரர்கள் மூலம், அதுவும் இளைய சகோதரர் மூலம் ஏதாவது ஒரு மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்கலாம். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளை. துலா ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில். இந்த 5ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கார். இந்த சனி சுக்கிரன் நினைவு ஒரு யோகம் அப்படின்றத நம்ம பல நாள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கோம். அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யும். மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், இதெல்லாம். அதில் உங்களுக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வயது, தகுதி, நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயமும் கையில் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும், நினைத்தது கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கார். அல்லது ராசியை கடக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல வலுவாக உட்கார்ந்திருக்கார், 7க்குடைய கிரகத்தோடு. அதனால் இன்றைக்கி சில நண்பர்களை சந்திப்பீங்க, பழைய உறவுகளை சந்திப்பீங்க. பழைய உறவுனா என்ன சார் அப்படின்னா, சில பேர் டச்சில் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ மீண்டும் உங்களை சந்திப்பாங்க. நண்பர்கள், உறவினர்கள், அவர்களோட மகிழ்ந்து உறவாடக்கூடிய நேரம். சில பேருக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில பேருக்கு வாகனங்கள் அமையும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் ஏற்படும். ஏதாவது லோன் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கும். வண்டி வாகனங்கள் யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே நம்ம சில விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம். சந்திர பகவானின் நிலைப்பாடு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. விபரீத ராஜயோகம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் 7:30 மணி வரைக்கும் இரவு அங்கே தான் இருக்கார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும். எதிர்பாராத
விஷயங்கள் அப்படின்னா என்னென்னா, வேறு ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு இந்த ஜாப் வந்து ஒருத்தருக்காக டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தால் வேறு ஒருத்தருக்கு அந்த ஜாபு கிடைக்கும். இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இன்றைக்கி சண்டேவாக இருந்தால் கூட உங்களுடைய பெயர் சிலரால் பரிந்துரைக்கப்படும். கௌரவ பட்டங்கள், பதக்கங்கள், பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம், நாள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். அவர் 7க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில், 11க்குடைய கிரகம் 2ஆம் இடத்தில், 2க்கு உடைய கிரகம் 2ஆம் இடத்திலேயே. இது ஒரு பெரிய யோகம். இது நல்ல தன லாபங்கள் ஏற்படும். தன பாக்கியம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சேமிப்புகள் உயரும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய நேரம். சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும். ஏதாவது விலை உயர்ந்த நகை அல்லது ஜவுளி, பட்டு ஆடைகள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு ஃபேன்சியான ஒரு சில பொருட்கள், இப்போ சில பேருக்கு வந்து பர்ஃப்யூம் பிடிக்கும், மேக்கப் கிட்டு, இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இது மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில பேர் அந்த மாதிரியான பொருட்களை உங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ணுவாங்க. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில உடல் உபாதைகளில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியாக தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவராய் சில பேர் பரிந்துரைப்பாங்க. இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த கிளினிக்கு போங்க, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ், உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால் நல்ல மருத்துவரை பார்ப்பீங்க. சிறப்பான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இது ஒரு யோகமான நாள். தன லாபங்களும் உண்டு. பணம் வருமானம் நிறையா வரப்போகிற நாள். உபரி வருமானங்கள் இருக்கும். லிக்விட் கேஷ் கையில் நிறையா இருக்கும். இப்போ எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம் பண்ணாலும் இன்றைக்கி உபரி வருமானங்களும் கையில் காசும் தங்கக்கூடிய நேரம், நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் நீங்கள் மகிழ்விப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒரு செலவுகள் உண்டு. அவர்கள் ஆசைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலம் நீங்களும் அவர்களும் சந்தோஷம் படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு ஃபுல்லி ஜாய்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நிறைந்த நாளாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. வழக்கத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். ஆனால் அனைத்து செலவுகளும் மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள்.